ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பன் தோசை. இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இதே மாதிரி செய்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பஞ்சு போல் நல்ல வாசனையாகிட்டு இருக்கும். இதுக்கு தொட்டு சாப்பிட கேரட் சட்னி, நல்ல ஹெல்த்தியான சட்னி இது. இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். நான் 1 கப்பு பாம்பே ரவை, அதாவது உப்புமா செய்யக்கூடிய ரவை எடுத்திருக்கேன். சூஜின்னு சொல்லலாம். இதுக்கு 1/4 கப்பு கூட கொஞ்சம் நான் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அது கூட 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. தயிர் நம்ம 1/2 கப்பு வரை போடலாம். தண்ணி 1 கப்பு விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா ஊறி வரட்டு, நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, பிறகு அதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். மிக்ஸி ஜாரில் மாற்றி இது ஒரு சைடில் இருக்கட்டு. நம்ம அதுக்கடையில் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சு காஞ்சதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் நான் துவரம்பருப்பு தான் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு இல்லை, அதனால் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. நல்லா பொரிச்சதும் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை அதையும் பொடியாக தள்ளி வச்சுருக்கேன். பாருங்கள், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுடுங்க. அதையும் போட்டு 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பச்சை மிளகாயோட நல்ல வாசனை. இதை அப்படியே இறக்கிடலாம். இறக்கி நம்ம கலந்து வச்சோம் இல்லையா ரவை, அதில் இதை போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, இதை போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை பொடியை நறுக்கி போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இதுக்கு உப்பு எல்லாம் பார்த்துருங்க. உப்பு போதுமா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் தேவையான உப்பு போடுங்க. இப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா போட விருப்பம் இல்லைன்னா இந்த மாவை கூட 1 மணிக்கூர் இல்லைன்னா 2 மணிக்கூர் நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்கன்னா அது புளிப்பு தன்மை வந்துடும். நல்லா பொங்கியும் சாஃப்டாக இருக்கும். பேக்கிங் சோடா போட அவசியம் இருக்காது. நான் இது உடனடியாக நம்ம சுடுறதுனால பேக்கிங் சோடா போடுவோம். இப்போ இதுக்கு ஒரு சட்னி தயார் பண்ணிடலாம். 2 சிவப்பு மிளகாய் எடுத்துருக்கேன். இங்கே பச்சை மிளகாயும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு பெரிய கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன். கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருங்க. கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 சொட்டு எலுமிச்சம்பழம், ரொம்ப விடாண்டா. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சாச்சு. நல்லா கலராக இருக்கும். இப்போ இதை ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தாளிச்சிடுவோம். அடுப்பில் சின்ன கடாயை வச்சு காஞ்சதும் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. இதுவும் ஒரு கொஞ்சமாக சின்ன வெங்காயமோ இல்லைன்னா பெரிய வெங்காயமோ பொடியாக கட் பண்ணி அதுலேயும் போட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம சட்னியில் விட்டுடலாம். சட்னியில் விட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. அருமையான கேரட் சட்னியும் ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி இது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பாருங்கள், இப்போது நான் அந்த தாளிக்க கரண்டிலேயே பன் தோசை செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்படி கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இட்லி மாவு பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. இப்போ 1 1/2 கரண்டி மாவை விட்டு இதை மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டு.
தோசைக்கல்லையும் நம்ம சுட்டி எடுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் மாவு நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கணும். இப்போ அடுத்த பக்கமும் அதே போல் நல்லா வெந்த பிறகு தான் எடுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்ததை விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு விடுங்க. இதுலேயே 1 கரண்டி விடுங்க. விட்டு அதையும் மூடி வச்சுருங்க. ரொம்ப அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இதையும் எடுத்துருங்க. இன்னும் அதையும் எடுத்தாச்சுன்னா இதில் 3 சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்ல சுட்டு பார்க்கலாம். அதுலேயும் அழகாக வரும். ஆனால் இவ்வளவு மெத்துன்னு வராது. நம்ம இந்த தாளிக்க கரண்டியில் செய்யறது போல் மெத்துன்னு வராது. நம்ம ஆப்பச்சட்டிலையும் செய்யலாம். பாருங்க, இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. பார்ப்போம். நல்லா வந்தாச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆப்பச்சட்டியும் அடுப்பில் வச்சிடலாம். இதை எடுத்துக்கிட்டு அப்பச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காய்ச்சதும் நம்ம 2 கரண்டி மாவை விட்டுடலாம். விட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இது சீக்கிரமாக வந்துடும். இப்போ இதை திருப்பி போட்டுருங்க. இதையும் எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். பாருங்கள், இதையும் எடுத்துடலாம். நல்லா வந்துட்டு இப்படியே நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துடலாம். சுட்டும் எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ இது ஆப்பச்சட்டியில் சுட்டது, அது தாளிக்க கரண்டியில் சுட்டது. அது மெத்துன்னு இருக்கும், நல்லா பந்து போல் இருக்கும். பாருங்கள், இது தோசைக்கல்ல சுட்டது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாஃப்டாக நல்லா சூடாக இருக்குது. நல்ல வாசனையாட்டம் இருக்குது. நல்லா பஞ்சு போல் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன் தோசை. இது கூட கேரட் சட்னி கூட இந்த பன் தோசையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதையும் பிச்சு காணிக்கும் பாருங்கள். இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.